ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மேக்ஸ் அண்ட் தமிழ் சேனல். இந்த சேனல் மூலமாக நீங்கள் தமிழ் 2ஆம் தாளை எப்படியெல்லாம் ஆயத்தப்படுத்தலாம், அந்த எக்ஸாமுக்கு நம்மளை எப்படி ஆயத்தப்படுத்தி அந்த எக்ஸாமை நம்ம அட்டன் பண்ணுறதுக்கு நம்மளை எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத நான் கற்றுக் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். இன்றைக்கு இந்த வீடியோவில் பிரிவு 3 பகுதி 5, பிரிவு 3ல் பகுதி 5 37வது கேள்வி. இது நிறைய பேருக்கு புரியுறதில்ல, ஆனாலும் நான் கற்றுக் கொடுக்குறது உங்களுக்கு நிச்சயமாக புரியும். கீழ்காணும் பாடலில் அமைந்துள்ள ஏற்புடைய நயங்கள் ஏதேனும் 5 எழுதுங்க. நயங்கள் 5 எழுத சொல்லியிருக்காங்க. ஒரு பாடலை கொடுப்பாங்க. என்னமா கொடுப்பாங்க? ஒரு பாடலை கொடுப்பாங்க. ஏதேனும் நயங்கள் 5 எழுது. இதை ஒரு பாடலை கொடுத்த பிறகு நம்ம எப்படி அதை எக்ஸாமில் நம்ம எழுதணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். திரண்ட கருத்துன்னு எழுதணும். அப்புறம் மைய கருத்து, மோனை நயம், எதுகை நயம், இயைபு நயம், அணி நயம். இது கண்டிப்பாக ஒரு பாடலில் கண்டிப்பாக வந்திருக்கும். திரண்ட கருத்துனா என்னது, மைய கருத்துனா என்னது, மோனை நயம்னா என்னது, எதுகை நயம்னா என்னது, இயைபு நயம்னா என்னது, அணி நயம்னா என்னது அப்படிங்கிறத சொல்லித்தரேன். இந்த பாடல் எப்படி இருக்குது? பாலைவனம் சோலைவனம் ஆக வேண்டும், பசுங்கிளிகள் அங்கிருந்து பாட வேண்டும், சாலைகளில் பல தொழிலும் பெருக வேண்டும், சபைகளிலே தமிழ் எழுத்து முழங்க வேண்டும், சீலை உடை கதருடையாய் திகழ வேண்டும், தேசபக்தி செழித்தோங்கி வளர வேண்டும், வேலையில்லா திண்டாட்டம் ஒழிய வேண்டும், வெற்றியின் மேல் வெற்றி எமக்கெய்த வேண்டும். ஆசிரியர் கவிமணி இந்த பாடலை ரொம்ப அழகா எழுதியிருக்கிறார் இல்லையா? எல்லா ஒரு லைனினுடைய முடிவில் வேண்டும் 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 சொல்லி முடிச்சிருக்கிறார். ரொம்ப அழகா எழுதியிருக்கிறார். ஓகேயா? திரும்பி வேணா வாசிக்கிறேன். பாலைவனம் சோலைவனம் ஆக வேண்டும், பசுங்கிளிகள் அங்கிருந்து பாட வேண்டும், சாலைகளில் பல தொழிலும் பெருக வேண்டும், சபைகளிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும், சீலை உடை கதருடையாய் திகழ வேண்டும், தேசபக்தி செழித்தோங்கி வளர வேண்டும், வேலையில்லா திண்டாட்டம் ஒழிய வேண்டும், வெற்றியின் மேல் வெற்றி எமக்கு எய்த வேண்டும். ஓகேயா? திரண்ட கருத்துன்னா இந்த பாடலுக்குரிய அர்த்தம், மீனிங். இந்த பாடல் கொடுத்துருக்குறாங்க இல்லையா, அந்த பாடலுக்குரிய மீனிங்கை எழுதணும். அவ்வளோதான். இந்த பாடலுக்குரிய மீனிங் எப்படி வருது? இது இந்த தமிழ் ரொம்ப கஷ்டமான தமிழே இல்லை, ரொம்ப ஈஸியான தமிழ் தான். அழகாக எழுதிடலாம். பாலைவனங்கள் எல்லாம் அழகுமிக்க சோலைகளாக ஆக வேண்டும். பாலைவனங்கள்லாம் எப்படி இருக்கணும்? அழகுமிக்க, பாலைவனங்கள் எல்லாம் அழகுமிக்க சோலைகளாக ஆக வேண்டும். அதான் ஃபர்ஸ்ட் லைன். பாலைவனம் சோலைவனம் ஆக வேண்டும். எப்படி எழுதும்? பாலைவனங்கள் எல்லாம் அழகுமிக்க சோலைகளாக ஆக வேண்டும், பசுங்கிளிகள் அங்கிருந்து பாட வேண்டும். அதை எப்படி எழுதுறாரு? அச்சோலைகளில் பசுங்கிளிகள் பாட வேண்டும். அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி. சபைகளிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும். அப்புறம் சாலைகளில் பல தொழிலும் பெருக வேண்டும். அதுக்கு எப்படி எழுதுறாரு? தமிழ்நாட்டில் பல வகையான தொழில்கள் பெருகுவதுடன், எப்படி தமிழ்நாட்டில் பல வகையான தொழில்கள் பெருகினாலும் அதுக்கு தான் அப்படி எழுதுறாரு. தமிழ்நாட்டில் பல வகையான தொழில்கள் பெருகுவதுடன் எதுவும் முழங்க வேண்டும்? தமிழ் ஓசையும் என்ன செய்யணும்? முழங்க வேண்டும். அதான் இதுல கொடுத்துருக்கு. சாலைகளில் பல தொழிலும் பெருக வேண்டும், சபைகளிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும். அதை தான் இப்படி எழுதுறோம். தமிழ்நாட்டில் பல வகையான தொழில்களும் பெருகுவதுடன் தமிழ் ஓசையும் முழங்க வேண்டும். அப்புறம் என்ன வருது? சீலை உடை கதருடையாய் திகழ வேண்டும், தேசபக்தி செழித்தோங்கி வளர வேண்டும். அதை எப்படி எழுதுறாங்க? தமிழர்கள் உடுத்தும் உடைகள், தமிழர்கள் உடுத்தும் உடைகள் எப்படி இருக்கும்? கதர் ஆடைகளாகவும் அதோடு தேசபக்தியும் இருக்க வேண்டும். எப்படி? தமிழர்கள் உடுத்தும் உடைகள் கதர் ஆடைகளாகவும் அதோடு தேசபக்தியும் இருக்க வேண்டும். வேலையில்லா திண்டாட்டம் ஒழிய வேண்டும், வெற்றியின் மேல் வெற்றி எமக்கு எய்த வேண்டும். அதை எப்படி எழுதுறாங்க? எப்படி எழுதணும்? வேலையில்லா நிலை மாறி வெற்றி முழக்கம் என்னும்
கேட்க வேண்டும். ஓகேயா? இதை நம்ம சொந்தமாக நம்ம என்ன செய்யலாம், நல்ல தமிழில் வேலையில்லா நிலை மாறி வெற்றி முழக்கம் என்னும் கேட்க வேண்டும். மைய கருத்து. இவ்வளவு பெரிய பாடலை ஒரு 2 சென்டென்ஸ்ல நம்ம 2 வரிகளில் நம்ம என்ன செய்யறோம், எழுதிடலாம். அதான் மைய கருத்து. இந்த பாடல் வந்து எதை மையப்படுத்தி சொல்லுது, இந்த பாடலுடைய மையம் வந்து எதை குறிக்குதுன்னா மைய கருத்து. தமிழும் உழைப்பும் தமிழ்நாட்டில் நாளும் வளர்ந்து வெற்றி பெற வேண்டும் என்கிறார் கவிமணி. கவிமணி ஆசிரியர் என்ன சொல்லுகிறாரு, தமிழும் உழைப்பும், தமிழும் இருக்கணும் உழைப்பும், தமிழும் உழைப்பும் தமிழ்நாட்டில் நாளும் வளர்ந்து வெற்றி பெற வேண்டும் என்கிறார் கவிமணி. மோனை நயம். மோனை நயம்னா முதல் எழுத்து ஒன்று போல இருக்கணும், சேமா இருக்கணும். முதல் எழுத்து இங்க பாத்தீங்கன்னா பா பா, பாலைவனம் பா, பசுங்கிளிகள் பா, பல பா வருதா? அப்போ மோனை நயம், மோனை நயத்துல முதல் எழுத்து அதான் அதுல ரெட்ல போட்டிருக்கேன். பாலைவனம் பா, பசுங்கிளிகள் பா, பல பா. மோனை நயத்தை இப்படி என்னென்ன வார்த்தைகள் வருதோ அதை சேமா எழுதணும். எதுகை நயம். எதுகை நயம்னா 2வது எழுத்து. பாலை, சோலை, சாலை, சீலை 2வது எழுத்து. எங்கெல்லாம் வருது? பாலை, சோலை, சீலை. ஓகேயா? இந்த மாதிரி பாலை, சோலை, சாலை, பாலை, பாலை, சோலை, சாலை, சீலை. இந்த பாடல்ல எதெல்லாம் 2வது எழுத்து ஒன்றி வருதுன்னு பார்த்து என்ன செய்யணும், எழுதணும். பாலை, சோலை, சாலை, சீலை அப்படி வருது எதுகை நயம். இயைபு நயம். இயைபு நயம்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். இந்த பாடல்ல என்ன வருதுன்னா, எல்லா அடிகள் ஈற்றிலும் வேண்டும் வேண்டும் என வந்துள்ளதால் இயைபு நயம் அமைந்துள்ளது. எல்லா அடிகள் ஈற்றிலும்னா கடைசியில என்ன வந்திருக்குது, வேண்டும் 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 வந்திருக்குதா? எல்லா அடிகள் ஈற்றிலும் ஒரே ஒரு வார்த்தை தான் வருது. எல்லா அடிகள் ஈற்றிலும் கடைசியிலும் வேண்டும் வேண்டும் என வந்துள்ளதால் அது என்னது, இயைபு நயம் வந்துள்ளது. என்னதுமா? ஒரே வார்த்தை வேண்டும் வேண்டும். அத மாதிரி வேற வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்ட பாடல்கள்ல கடைசி வார்த்தை எல்லாமே சேமா வந்தாலே அது என்னது, இயைபு நயம் இடம்பெற்றுள்ளது. அணி நயம். இயல்பு நவிற்சி அணி அமைந்துள்ளது. இந்த பாடல்ல என்ன அணி அமைந்துள்ளது? இயல்பு நவிற்சி அணி. இயல்பாக நடக்கக்கூடிய காரியத்தை சொல்லியிருக்கனால அது இயல்பு நவிற்சி அணி அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 37வது கேள்விக்கு இப்படி திரண்ட கருத்து, மைய கருத்து, மோனை நயம், எதுகை நயம், இயைபு நயம், அணி நயம், அந்நயங்கள் ஏதேனும் 5னை எளிதாக என்ன செஞ்சிடலாம், எழுதி நம்ம இதுக்குரிய மார்க் நம்ம என்ன செஞ்சிடலாம், வாங்கிடலாம். ஓகேயா ஸ்டூடெண்ட்ஸ்? உங்களுக்கு இது நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் கற்றுக் கொடுத்ததான எல்லா பிரிவு 1, பிரிவு 2, பிரிவு 3 எல்லாம் கற்றுக் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும். மேக்ஸ் அண்ட் தமிழ் சேனல் எல்லாரும் பார்த்துட்ருக்கீங்க. இந்த சேனல் வந்து மேக்ஸுக்காகவும் தமிழுக்காகவும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. 10th ஸ்டாண்டர்டுக்கு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் வந்து மேக்ஸில் போட்டிருக்கிறேன். இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸும் போட்டிருக்கேன். அதை ஸ்டூடெண்ட்ஸ் ஆகி நீங்கள் எல்லாரும் பாருங்கள். தமிழுக்கு 2ஆம் தாளுக்குரிய பகுதி 1, பகுதி 2, பிரிவு 1, பிரிவு 2, பிரிவு 3 அதில் ஒவ்வொரு காரியத்தையும் உங்களுக்கு தெளிவாக விளக்கமாக கொடுத்துருக்கேன். என்னுடைய வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். நிச்சயமாக அந்த பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் நல்ல மார்க்ஸ் வாங்குறதுக்கு உங்களுக்கு இந்த சேனல் உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காது.